எனது அருமை தம்பி மிதுன் அவர்கள் இன்று நம்முடன் இல்லை. அவர் நினைவாக இந்த ஒரு மேட்சை மிதுன் நினைவாக குருவிக்கரம்பை தொப்பை பாய்ஸ் அஞ்சலி செலுத்தி ஆட்டத்தை தொடர்கிறோம். ஸோ மேட்ச் பிட்வீன் வடகாடு வர்சஸ் குருவிக்கரம்பை தொப்பை பாய்ஸ் மிதுன் நினைவாக. ஸோ 2 டீமுக்கான மேட்ச்சு, செகண்ட் ரவுண்ட் மேட்ச். ஃபீல்டிங்கில் இருக்குது இங்கே வடகாடு, ஃபீல்டிங்கில் இருக்குது இங்கே குருவிக்கரம்பை, பேட்டிங்கில் இருக்குது வடகாடு. ஓடி மிஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்கு. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாலமுருகன் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டாட் பால்ட்டோட. இங்கே செகண்ட் ஒன் ஃபாஸ்டாக இருங்க. இந்த முறை போன பால் டாட்டு, இந்த முறை போயிடுச்சுங்க, தாண்டி 6 போயிருக்கு. முதல் ரன் 6 மாற்றி கொடுத்துருக்காரு இங்கே ரகு. தேர்ட் ஒன் வர்றட்டி ஆட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் குயிக் ஒரு சிங்கிள், நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து விழுந்து புரண்டு அடிச்சிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் பிரபா ஆன் சைக், ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. 2 பேட்ஸ்மேனுக்கு ஃபஸ்ட் பால் டாட் பாலை போட்டிருக்காரு இங்கே பாலமுருகன். பாலோட 5th ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேரா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா, ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. வாட் அண்ட் எஃபோர்ட் ஃபீல்டர் குகன் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டாப், நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. ஸோ தடுக்கலைன்னா கண்டிப்பாக பவுண்ட்ரி ஆகிருந்திருக்கும். சிங்கிள் டு எண்ட் ஓவர். முதல் பவர் பிளே ஓவர் இதோட முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு ஈகிள்ஸ் சார். வச்சுக்கண்ணா செகண்ட் ஓவர் போட எங்கள் குமரேஷ் சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. அண்டராகவே போட்டிருக்கான்னு சொல்லலாம். பேட்டு கீழே வந்திருக்கு. முதல் பந்தே டாட் பாலிங்க. செகண்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போயிருக்காரு. சூப்பர் டெலிவரி, பேக் டு பேக் முதல் 2 பந்தே டாட்டா போட்டிருக்காரு எங்கள் குமரேசன். தேர்ட் ஒன் விட்டு தட்டுன்னு ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா, ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. ஃபுட்பால் ஆடி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பவுண்டரியை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து 2 ரன். ஃபோர்த் ஒன் சுற்றிருக்கான ட்ரை, அங்கே பின்னாடி ஃபீல்டர் வேகத்தை ஸ்டாப் பண்ணி போட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் விரட்டி போய் இந்த பால் 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், நேருக்கு நேர் போயிருக்கு, தாண்டி போயிருந்தா பால் வரைக்கும் வந்தாங்க. ஆனால் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருந்தாலும் எக்ஸலண்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால் டு எண்ட் ஓவர். வர்றி சிக்கனமான ஓவர் அப்படின்னு சொல்லலாம். எங்க 5 ரன்னுக்கு நல்லா போட்டிருக்காரு. 2 ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கண்ணா 3வது ஓவர் படம் எங்கள் மணி வந்திருக்காரு. பேட்டில் நிற்க இருந்துச்சு, பின்னாடி இந்த கார்த்தி ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் எங்கள் பாலாஜி வந்திருக்காரு. உடச்சி போட்ட பால் சூப்பராக ஆடி இருக்காருங்க. பவுண்ட்ரி போயிருமா, அங்கே ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, குயிக்கராக போட்டிருக்காரு. லோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு எங்கள் மணி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்க, டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் பால் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் நின்று எடுக்க பார்த்துருக்காங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆட்டாருங்க இங்கே கட்டு. கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி. சூப்பராக ஆடி இருக்காரு. கடைசி நேரத்தில் ஒரு லேட் கட்டு பவுண்ட்ரி. லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் இந்த ஓவரில். சப்போர்ட் பண்ணி போனார். வாட்டர் டேக்கா நீங்கள் சரியான எஃபோர்ட் சூப்பராக போட்டார். கேட்சை பிடிக்கலனாலும் டெடிகேஷன் வேறு லெவலாக கொடுத்தான்னு சொல்லலாம் எங்கள் கேமுக்கு. ஸோ நல்லா ட்ரை கீப்பர்கிட்ட இருந்து. 3 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க வடகாடு. ஒரு மாதிரி பவுலர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். மேட்ச் 4வது ஓவர் போட அகைன் இங்கே குமரேசன் சூப்பராக போட்டிருக்காருங்க. பேட்ஸ்மேன் சப்பிள் பண்ணி இந்த பக்கமாக வந்ததுக்கு தெளிவாக போட்டிருக்காரு இழுத்து. செகண்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். ஸோ நம்மலாம் மேட்ச்சுக்கு பிரேக் டயத்தில் யாரா அந்த மேட்ச் வீடியோ எடுப்பா சாப்பிட போகலான்னு பார்க்கும்போது ஸோ இன்பா ப்ரோ அம்பேர் ஸோ அவரே வந்து நான் அந்த மேட்ச் எடுக்கிறேன் சாப்பிட்றேன்னா சாப்பிடுங்க ப்ரோன்னு சொன்னார். ஸோ இடையில பிரேக் டைம் இருக்கிறதுனால நானே அப்படியே கன்டினியூ பண்ணி எடுத்துறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் அவர் கேட்டது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது.
ஸோ எத்தனை பேருக்கு போன மேட்ச் அம்பையர் நின்றுட்டு அடுத்த மேட்ச் போய் நல்ல உட்காரணும்னு இல்லாமல் உடனே வந்து கேட்டிருக்காரு. இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக எடுத்துகிட்டு வந்து காலையிலே போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. ஒன் மோர் லெக் கட்டாரிங்க. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு குமரேஷ். விட்டு தட்டுன்னு சூப்பராக ஆடி இருக்காருங்க. ஆள் இல்லா திசையில் போதான்னு பார்த்தா அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வாட் அண்ட் எஃபோர்ட்டிங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. விக்கெட்டா செக் பண்ணி கொடுப்பாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். கடைசி ஓவர் பட எங்கள் குவன் வந்திருக்காரு. வரும் திருக்கல் பந்து அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பந்து ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் சேஷாத்ரி கன்று திசையில் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பா. மணி நல்ல டேக்கா. நாங்கள் விக்கெட்டை இழக்கிறாங்க. அடுத்த விக்கெட் ஒரு தேர்ட் ஒன். இந்த முறை ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா. ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாருன்னு பார்த்தா அதே இடத்துல வச்சு போஸ்டாருங்க. இங்கே பேக் டு பேக் விக்கெட்டை இழக்கிறாங்கன்னு சொல்லலாம். இங்கே வடகாடு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே சுபாஷ் வந்திருக்காரு. கார்த்திக் விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. எடுக்கிறான்னு பார்க்கலாம். இங்கே இந்த முறை தெரிச்சு நேருக்கு நேர் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் ரொம்ப பின்னாடி இருக்காரு. வெட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. 1 2 ஓட்டாங்க. இங்கே அஞ்சாவது ஓட 5வது 1 பெரிய சுத்து உடம்புல தான் போட்டிருக்கு. விக்கெட்டை மாற்றுறாங்களா? அங்கே அடிக்கிறான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கிறாங்க. அதுக்குள்ளே உள்ள ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன். அகைன் தரையாக தான் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? சிங்கிளோட சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு. இன்னொரு ஃபீல்டர் குதிக்கராக வந்திருக்காங்க. 2 இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே எண்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 33 அடிச்சிருக்காங்க வடகாடு. 34 டார்கெட் பார் குருவிக்கரம்பை தொப்பை பாய்ஸ். மணி பேட்ஸ்மேனா சைகிங்கில் இருக்கிறது குமரேசன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாலாஜி. அது வாழ்க்கை 34 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் நீக்கு நல்லா டேக் அண்ட் முதல் பந்திலே ஆட்டம் இழந்து வெளியில் இங்கே குமரேசன் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் எப்படி பவுலர்ஸ் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் நல்ல ஸ்டார்ட் பவுலிங்கில். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே குமரேசன் வந்திருக்காரு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ண பாலாஜி. செகண்ட் ஒன் கீப்பரும் பிடிக்கலங்க. வேகமாக வந்திருக்கு. லக்கி பவுண்ட்ரி கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே போயிடுச்சுங்க. இங்கே ஒரு பவுண்ட்ரி குமரேசன் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பவுண்ட்ரி போயிருக்கீங்க. தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காங்க. டாட் பால். ஃபோர்த் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட். அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக். ஃபிஃப்த் ஒன் மர்ரிச்சு அடிச்சிருக்காரு. கேப்பில் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? பாலா அட்வான்ஸாக பாலுக்கு தெளிவாக போயிருக்காரு. ஒரு சிங்கிள். நீ பேட்ஸ்மேனா இங்கே மணி ட்ரைவ் ஆடி இருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா. வாட்டர் ரன்னிங்க. இங்கே குயிக்கராக வந்திருக்காரு குமரேசன். ஸோ பாஸாக இருந்திருக்காரு ரன்னிங்கில். அதன் காரணமாக விக்கெட்டை சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே சிங்கிள் டு எந்தி ஓவர். முதல் ஓவருக்கு கரெக்டாக 6 பாலுக்கு 6 ரன்னா. சாரி ஓவர் கரெக்டாக முதல் ஓவருக்கு 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட சுபாஷ் வந்திருக்காரு. தெளிவாக கட் பண்ணியிருக்காங்க. ஆள் இல்லா திசையில் 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி வந்திருக்காங்க. 2வது ரன்னு ஓடிட்டாங்களா? எஸ் குயிக்கராக இருந்திருக்காங்க. 2 ரன். செகண்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை. பேட்டில் பாலில் டாட் பால். தேர்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. தாண்டி போகுதா? கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா லயனில் வச்சு போஸ்டாருங்க. ஹைட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே காக்கா குகன் வந்திருக்காரு. ஸோ மேட்சை புரிஞ்சு ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சுபாஷோட நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு அடிச்சிருக்காரு. முதல் பந்தே விக்கெட்டாக மாறிடுச்சுங்க. இங்கே சேஷாத்ரி நல்ல டேக்கன். அடுத்தடுத்த பந்து அடுத்தடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. பாலோட ஃபிஃப்த் ஒன் பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். டிஃபென்ஸ் மைண்ட் செட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன்
விட்டு தட்டுன்னு தெளிவாக ஆடி இருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். சூப்பர் எக்ஸலண்ட் ஓவர், நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அவங்க டீமுக்கு தேவையான ஒரு மேட்ச் கேம் சேஞ்சிங் ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு இங்கே சுபாஷ். 2 ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க குருவி கரம்பை. 3வது உருப்பட ஃபர்ஸ்ட் உருப்பட்ட பாலாஜி ஃபர்ஸ்ட் பாலே மறைச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி பாயிண்ட் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பா பந்து பாலுக்கு பவுண்டரிக்கு போயிருந்தான்னு பார்த்தா விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஃபீல்டர் இருந்து நல்ல எஃபோர்ட், ஒரு 2 ரன். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். பாலோட தேர்ட் ஒன் மறைச்சு ஆடி இருக்காரு கேப்பில். இதை 2 கால் பண்ண முடியுதா? அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். ஓடி எடுக்கப்பட்ட 1 ஓட்டங்கள். ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. அங்கே பின்னாடி ஃபீல்டர் போஸ்டாருங்க. செகண்ட் அட்டம்ல நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் குமரேசன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே கார்த்திக் வந்திருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் டைமிங் கிடைக்கல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி மறைச்சு அடிச்சிருக்காரு. ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே ஃபீல்டர் பால் வரைக்கும் வந்து கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பால் ஒரு 2 ரன். 2ஓட ஓவர் எண்ட் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க குருவி கரம்பை. அவனே இருக்க 12 பாலுக்கு 18. உத்தரத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன் சூப்பராக போட்டிருக்காரு இங்கே சேஷாத்ரி. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து சரியான ஸ்டாப் பண்ணியிருக்காரு சந்துரு. பால் நோ பால், ஃப்ரீ ஹிட் பால். நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம். பவுண்டரி போயிருதா? ஸ்டாப் பண்ண முடியலையா? ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து. போன பால் மட்டும் பவுண்டரி பிகைந்த ஸ்டம்பில் போயிருந்துச்சு அப்படின்னா அப்படியே பால் டு பால் மேட்சாக மாறி இருக்கும். ஸோ நல்ல எஃபோர்ட் பிகைந்த ஸ்டம்பில் இருந்து ஃபீல்டர் சந்துருன்னு நினைக்கிறேன். ஜிஸ்ஸில் தான் நேம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா ஃபீல்டரும் விரட்டி வந்தாங்க. பேட்ஸ்மேன்ஸ் விரட்டி வராங்களான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். பாலோட 5th ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் பால் புடிச்சாருங்க பாலாஜி. நல்லா டேக் அண்ட் முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா எனக்கு யங்ஸ்டர்ஸ் உள்ள டீமு, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்க டீமு எப்போவுமே பிடிக்கும். இந்த குறிக்கரம்பை தொப்பை பாய்ஸ் அவங்களுமே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. எல்லாமே சீனியர் பிளேயர்ஸு. ஸோ கேமுக்காக ஒரு மாதிரி ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். நேருக்கு நேரம் எதிர்த்து அடிச்சிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் போஸ்டாருங்க. நல்லா டேக் அண்ட் இதோட 4வது ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவருக்கு 20 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 14 அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் பட பிரபா 6 பாலுக்கு 16 பாயிண்டில் குவாலிட்டி ஆடி இருக்காருங்க. பவுண்ட்ரி போனுச்சு அப்படின்னா மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க. முதல் பந்துலேயே ஒரு பவுண்ட்ரி சூப்பராக ஆடி இருக்காரு இங்க. இப்படி இருக்க 5 பாலுக்கு 10. பிரபாகரன் டு பிரபாகரன் பெரிய சுத்து பேட்டில் பண்ணல. டாட் பால். தேர்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ண முடியுதா? அங்கே சேஷாத்ரி விரட்டி வந்திருக்காரு. இந்த எல்லாம் அடித்தாங்க. அப்படி இருந்தும் உள்ளே வந்துட்டாங்களா? விக்கெட்டான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்க 3 பாலுக்கு 9. நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. பாலோட 4th ஒன் முக்கியமான பால். பெரிய சுத்து பேட்டில் பண்ணல. டாட் பால். பாலோட 5th ஒன் டாட் பால். லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் டு எண்ட் ஓவர். மேட்சை வின் பண்ணுறாங்க வடகாடு.